பாரதி பாஸ்கர் அவங்க இதே மாதிரி புகழ்பெற்ற பேச்சாளர். ராமர் கோயிலுக்கு அங்க வந்து போறாங்க. பாபர் மசூதியை இடித்து அநீதியாக கட்டப்பட்ட ராமர் கோயிலுக்கு போறாங்க. அதே போல ஞானசம்பந்தன், மதுரையில உங்க ஊர்ல இருக்கிற பேராசிரியர் ஞானசம்பந்தன், அவர் வந்து சாவர்கர் புகழ் பாடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் மேடையில ஒரு மாதிரி தமிழ் அப்படின்னு வந்து தோற்றமளிக்கிறாங்க. ஆனா இன்னொரு புறம் வந்து இப்படி சாதியை கேட்பது, மத ரீதியாக வந்து செயல்படுவது. ஏன்னா நீங்க ஒரு எழுத்தாளரும் கூட, நீங்க இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இது வந்து ஒரு அருவருப்பான போக்கா தான் நான் நினைக்கிறேன். ஒரு காலத்துல நமக்கு வந்து அறிவியல் தெரியாது. சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த வரலாறைத்தான் நம்ம வரலாறுன்னு நம்பிக்கிட்டே இருந்தோம். மேகத்துக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னா, மேலுலகம்னு இருக்கும், தேவர் உலகம்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். சொர்க்கம்னு இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு ஃபிளைட்ல ஏறி போய் பார்த்தோம்னா அங்க என்ன இருக்கும்? ஒண்ணும் கிடையாது. ஸ்பேஸ். அதுக்கு மேல நட்சத்திரங்கள், கூட்டங்கள். எங்க இருக்கு நரகம்? எங்க இருக்கு சொர்க்கம்? எங்க இருக்கு தேவர் உலகம்? எங்கே கடவுள் எங்க இருக்கார்? கைலாசத்தை போட்டோஸ் எடுத்தாச்சு. அதோட உச்சியும் போட்டோஸ் எடுத்தார். எங்க இருக்கிறது? அதாவது இறைன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த நம்பிக்கை ஒருத்தரை உயர்த்தியும் ஒருத்தரை தாழ்த்தியும் வைக்கும் போதுதான் நமக்கு பிரச்சனையா வருது. எத்தனையோ மதங்கள் இருக்கு. சீனாவில வந்து தெரியாதா அவங்களுக்கு? இது அவங்களுக்கு வந்து தெரியாதா? தெரியும். தெரிந்தாலும் என்ன சொல்றது, அறிவுன்றது நம்ம என்ன நினைக்கிறோம், இது மாதிரியான விஷயங்களை படிச்சுட்டாலே தானே அவங்க பக்குவப்படுறாங்கன்னு நம்ம நம்புறோம்ல. அந்த நம்பிக்கை பொய்யானது. ஏன் அப்படின்னா அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஊறி போயிருக்கிற அந்த சாதிய மத உணர்வு இருக்குல்ல, அதை கொல்லாமல் அவர்களுக்கு அறிவு வளராது. அப்போ இவங்க என்னதான் படிச்சாலும் சரி, கடைசியில வந்து இவங்களுடைய படிப்புன்றது ஒரு பகுத்தறிவுள்ள படிப்பு அல்ல. அது வந்து ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு படிப்பு. அல்டிமேட்டா அவங்களுக்கு உள்ள கொஞ்சம் அழுக்கு இருக்கத்தான் செய்யுது. அந்த அழுக்க துடைக்க கூட இவங்களுக்கு மனசு இல்லை.